ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெக்கேஷன் ட்ரிப்போட டே 3 பார்க்க போதும். டே 3 நம்ம எங்கே போக போதும்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போதும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் ஹோம் ஸ்டேல இருக்கும். ஸோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சோழியா டேம்ல இருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ வால்பாறையில் இருந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட் சோழியா டேம்க்கு வந்துருக்கோம். இப்போ நம்ம ஆன் தி வேல அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மலக்கப்பாறை செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. நம்ம செக் போஸ்ட்டில் என்ன என்ட்ரி பண்ணுவாங்கன்னா செக் போஸ்ட்டோட இன் டைம், நெக்ஸ்ட் அவுட் டைம் நம்மளுக்கு என்ட்ரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட நேமு, நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் எல்லாச்சும் அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அவுட் டைம் வந்து ஒரு 2 hours வந்து அவங்களே உங்களுக்கு போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு மலக்கப்பாறை செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 kilometers, அதுக்கப்புறமா ஒரு 5 kilometers நம்ம ட்ராவல் பண்ணோம். இந்த ரோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து உங்க கரடு மேலே தான் இருக்கும், ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம வண்டியை டிரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணி போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோட்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. 2 சைடு வந்து மரத்தோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்கோம். லைஃப்ல 1 time ஆகுது இந்த ரூட்ல நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இன்னொரு 1 hour நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அதிகமா வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியல, ஆனா ஒரு 2 or 3 வெஹிக்கிள்ஸ் பார்க்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு எலிஃபென்ட்டும் கண்ணில் படல. பார்க்கலாம். சன்லைட்டே பார்க்க முடியல எங்களுக்கு இது வரைக்கும். ஆனா இப்பதான் கொஞ்சம் லைட்டான வெளிச்சத்தை லைட்டா எங்களால பார்க்க முடியுது. ஏன்னா 2 சைடும் வந்து அந்த ட்ரீ ஃபுல்லா வந்து ஸ்கையை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கு. இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்பதான் லைட்டா வெளிச்சத்தை பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ஒரு வியூ பாயிண்ட்ல நிற்கிறோம். என்ன வியூ பாயிண்ட்னா, இப்போ அந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேம் தெரியும். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து கேரளாவோட சோழியா டேம். நாம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அது வால்பாறை. இது கேரளாவோட சோழியா டேம். ஸோ இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம அகைன் வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு டுவர்ட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட்ல இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ பேக்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கார் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் எங்குமே நாங்கள் ஸ்டாப் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 கார் இருந்ததால சரி நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது எலிஃபென்ட் கண்ணில் படுமோன்னு சொல்லி அதனால எங்கேயுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணல. ஸோ பேக்ல பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, என் கிட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா என்னன்னா, நம்ம அதிரப்பள்ளி அந்த ரூட் வந்த உடனே நம்மளுக்கு எதுவுமே வந்து ஸ்நாக்ஸ்க்கும் நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம முன்னாடியே அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அகைன் வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம அதிரப்பள்ளிக்கு போகலாம். அங்க போயிட்டு அவங்கள மீட் பண்றேன். பாய். ஸோ இப்போ நம்ம வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில இந்த சாப்லா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாருமே இங்க வந்து நின்று வந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ட்ரி கிடையாது இருக்கு. நம்ம ஜஸ்ட் சைட் சீயிங் மட்டும் பார்க்கலாம், ஒரு வியூ பார்க்கலாம், அவ்வளவுதான். என்னது பார்த்தா நாம வந்து ஃபைனலா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்க நாங்க கரெக்டா எத்தனை மணிக்கு வந்தோம்னா 7 o'clock வால்பாறையில இருந்து கிளம்பினோம். இப்போ 11:30 ஆச்சு. நடுவில் சேப்லா வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் இங்க இருக்கு. சரி, ஃபுல்லா ஷாப்பிங். 11:30க்கே வந்து நாங்க சாப்பிடலான்னு பார்த்தா ஃபுட்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்லை. எல்லாமே வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் தான், அதுக்கு இன்னும் ரெடி ஆகல. ஸோ இப்போ வந்து நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆக போதும். இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
ஸோ இங்க ரெட் அலர்ட் காரணமாக ஆற்றில் குளிப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ குளிக்க அலௌடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கோம். கையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலானும் மேங்கோவும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். 20 rupees தான். ஸோ எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி மூங்கில்ல வந்து பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட போய் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஃபால்ஸோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே மேலே வந்து நம்ம ஓட மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து குளிக்கலாம். இப்போ ரெட் அலர்ட்டாக இருக்கிறதால நமக்கு குளிக்க அலௌட் கிடையாது. ஸோ கால் நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டவுனில் இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இறங்கி போகிற வழி எல்லாமே உங்களுக்கு இந்த மூங்கில் தடுப்பு போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கல்லை வந்து பொடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பார்த்து போகலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்தியன் நயகரா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போதுவே இந்த தண்ணி சட்டம் ரொம்ப எங்களுக்கு நல்லா கேட்டுச்சு. ஸோ இந்த பாதையெல்லாம் தாண்டி தான் போகணும். ஸோ கொஞ்சம் தாண்டி போகும்போது கொஞ்சம் அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த தண்ணிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். நீங்கள் இப்போ வந்து ஃபுல் வியூவை பாருங்க. ஸோ இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்க அந்த சைட் போகாத அளவுக்கு. ஸோ நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒரு டைமாவது கண்டிப்பாக இந்த விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த அடுதப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் தான் சாப்பிட போதும். இங்கேருந்து வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் கிட்ட தான், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனால் பட் வந்து நாங்கள் அங்கே போகல. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் பேபி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போக போதும். ஸோ இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப வந்து ஸ்லிப்பரியாக இருக்கு. கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரோட்ஸு. நீங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு 1 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போகணும். குழந்தைங்களை வச்சுருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ரொம்ப டவுனில் போகுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வயசானவங்க, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு, இவங்களாம் வந்து ரொம்ப போவாங்க. கிட்ஸை வந்து தூக்கிட்டு ஏறும் போது ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா பார்க்க வேண்டிய இடம் தான். கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செக் போஸ்ட்டு தான் வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் செக் போஸ்ட்டு. இங்கேருந்து வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு 50 மீட்டர்ஸ் நீங்கள் இறங்கி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அடுதப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும். நீங்கள் அடுதப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு கூட போகலாம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ கிடச்சிது. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் மழை வந்துச்சு. தூரல் போடும்போது ரொம்ப அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு ஸோ 2 சைடுமே வந்து மரம்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு எங்களுக்கு வண்டியில் ட்ரைவ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து அந்த பனிமூட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களால் இறங்கிலாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்க முடியல. நாங்கள் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கிறதால. ஸோ ரொம்ப நைஸ் கிளைமேட்டு. ஸோ இந்த அடுதப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸும் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு பிளேஸு. ஸோ நாங்களுக்கு பாதி தூரம் வரைக்கும் போகிற அளவுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மேகம் ஃபுல்லாக மூடி தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலியா டேமால நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். சோலியா டேம் வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பார்க் இருக்கு. வியூ சூப்பரா இருக்கு. நீங்க அங்கேயே போய் வந்து நீங்க கிட்ஸ் வச்சு நீங்க கிட்ஸ் கூட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இன்னையோட டே ஒரு ட்ரிப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போதும். பாய்.